மறைந்த முதலமைச்சர் இதய தெய்வம் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் அரசு பள்ளியிலே, அரசு உதவி பெறும் பள்ளியிலே படிக்கக்கூடிய ஏழை எளிய மாணவர்கள் எல்லாம் பன்னாட்டு பல்கலைக்கழகத்திலே படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு இணையாக வர வேண்டும் என்று சொல்லி அவர்களுடைய தகவல் தொழில்நுட்ப அறிவை வளர்க்க வேண்டும் என்பதற்காக உலகத்திலே எந்த மாநில முதலமைச்சரும் சிந்திக்காத ஒரு திட்டம், அதுதான் விலையில்லா மடிக்கணினி வழங்கும் திட்டம். அந்த மகத்தான திட்டத்தை கொண்டு வந்து 11ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய அரசு பள்ளியிலே, அரசு உதவி பெறும் பள்ளியிலே படிக்கக்கூடிய ஏழை எளிய மாணவர்களுக்கு வருடா வருடம் விலையில்லா மடிக்கணினியை கொடுத்தார்கள். அந்த மடிக்கணினி அந்த மாணவன் கல்லூரியில் படிக்கின்ற வரை பயன்படுத்தி இன்றைக்கு பன்னாட்டு பல்கலைக்கழகத்திலே படிக்கக்கூடிய மாணவனுக்கு இணையாக அரசு பள்ளியிலே படிக்கக்கூடிய மாணவர்கள் உருவாகினார்கள். அம்மானுடைய மறைவுக்கு பின்னால் அந்த திட்டத்தை தொடர்ந்து தமிழகத்தினுடைய முதலமைச்சர் எடப்பாடியார் அவர்கள் செயல்படுத்தி சிறப்பான முறையிலே செயல்படுத்தினார்கள். இன்றைக்கு ஆட்சி மாற்றம் தமிழகத்திலே ஏற்பட்டு திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி தமிழகத்தினுடைய முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பொறுப்பேற்றதற்கு பின்னால் இன்றைக்கு 4 வருடமாக, இன்றைக்கு இன்னும் 3-4 மாதம் இந்த ஆட்சி முடிய இருக்கிறது. இந்த நேரத்திலே வாக்கு அரசியலுக்காக, ஓட் பாலிடிக்ஸ்க்காக இன்றைக்கு இந்த 5 வருடமும் அந்த அரசு பள்ளியிலே, அரசு உதவி பெறும் பள்ளியிலே படிக்கக்கூடிய மாணவர்களுக்கெல்லாம் விலையில்லா மடிக்கணினி கொடுக்காமல் இன்றைக்கு தேர்தலை 2026 தேர்தலை முன்னிட்டு இளைஞர்களை, மாணவர்களை ஏமாற்றி மீண்டும் வாக்குகளை பெற்று ஆட்சிக்கு வந்துவிடலாம் என்று மு.க. ஸ்டாலின் இன்றைக்கு வாக்கு அரசியலை, ஒரு கேடுகட்ட அரசியலை இன்றைக்கு நடத்தி கொண்டிருக்கிறார் மு.க. ஸ்டாலின். என்னவென்று சொன்னால், இன்றைக்கு அரசு பள்ளியில், அரசு கல்லூரியிலே படிக்கக்கூடிய இறுதி ஆண்டு படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு விலையில்லா மடிக்கணினி திட்டம் கொண்டு வந்திருக்கிறார். கண் கட்ட பின் சூரிய நமஸ்காரம் என்று சொல்வார்கள். இன்றைக்கு 11ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு படிக்கும்போது மாணவர்களுக்கு விலையில்லா மடிக்கணினி கொடுத்தால்தான் அவர்கள் சிறந்த முறையில் கல்லூரி படிக்கின்ற வரை அந்த மடிக்கணினியை உபயோகப்படுத்தி நல்ல தகவல் தொழில்நுட்ப அறிவை பெற்று அவர்கள் கல்லூரியிலே படிக்கும்போது பிளேஸ்மெண்ட்டில் வேலைக்கு போவாங்க. ஆனால் இன்றைக்கு விலையில்லா மடிக்கணினி கொடுக்காமல், மாணவர்களுக்கு தகவல் தொழில்நுட்ப அறிவை வளர்க்காமல், கடைசியாக மாணவர்கள் வெளியேறுகிற போது இன்றைக்கு விலையில்லா மடிக்கணினி கொடுக்கிறேன் என்று இன்றைக்கு வாக்கு அரசியல், ஓட்டு அரசியல் செய்து கொண்டிருக்கிற மு.க. ஸ்டாலினை கண்டித்து இன்றைக்கு நம்முடைய அரக்கோணம் அடுத்த ஆட்டுப்பாக்கத்தில் இருக்கக்கூடிய அரசு கலைக்கல்லூரி, புரட்சி தலைவி அம்மா அவர்களால் கொடுக்கப்பட்ட அந்த அரசு கலைக்கல்லூரியிலே இன்றைக்கு வளாகத்திற்கு முன்பாக இன்றைக்கு அந்த துண்டு பிரசத்தை மாணவர்களுக்கு கொடுத்து ஒரு விழிப்புணர்வை இன்றைக்கு ஏற்படுத்தியிருக்கிறோம். ஏற்படுத்திவிட்டு இன்றைக்கு இந்த கல்லூரி இதய தெய்வம் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் 13 வருடங்களுக்கு முன்பு கொடுத்த இந்த கல்லூரி, ஏழை எளிய மாணவர்களுக்காக கொடுத்த கல்லூரியை இன்றைக்கு உள்ளே சென்று ஆய்வு மேற்கொண்டேன். இந்த கல்லூரியிலே இன்றைக்கு கிராமப்புறங்களிலிருந்து, நகர்ப்புறங்களிலிருந்து ஏழை எளிய குடும்பத்தை சேர்ந்த 1300 மாணவர்கள், மாணவிகள் இங்கே இந்த கல்லூரியிலே படிக்கிறார்கள். சுமார் 600 மாணவிகள் இந்த கல்லூரியை படித்துக் கொண்டிருக்கிறார்கள். எல்லாம் ஏழை எளிய குடும்பத்தை சேர்ந்த மாணவிகள். ஆனால் கல்லூரி நடக்கிறது, ஆனால் கல்வி நடக்கவில்லை. இந்த கல்லூரியிலே பார்க்கிற போது இந்த கல்லூரிக்கு இதய தெய்வம் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் 6 இளங்கலை பாடப்பிரிவோடு தொடங்கினார்கள். தொடங்கிய உடனே கூடுதலாக 3 பாடப்பிரிவை தந்தார்கள். அது மட்டுமல்ல, உடனடியாக 7.25 கோடி இந்த கலைக்கல்லூரியை கட்டுவதற்கு நிதி ஒதுக்கீடு செய்து 3 வருடத்தில் கல்லூரி கட்டி முடிக்கப்பட்டு விட்டது. அதற்கு பிறகு பிஜி, எம்ஏ, எம்காம், எம்எஸ்சி 5 முதுகலை பட்ட படிப்பையும் இதில் நம்முடைய எடப்பாடியார் அண்ணன் அவர்கள் கொடுத்து இன்றைக்கு 1300 மாணவர்கள் படிக்கிறார்கள். ஆனால் இன்றைக்கு இந்த கல்லூரியிலே ஒப்பளிக்கப்பட்ட
83 பேராசிரியர். 83 பேராசிரியர்களிலே இன்றைக்கு நிரந்தர பேராசிரியர்கள் வெறும் 13 பேர் தான் இருக்கிறாங்க. அதில் 29 பேர் கௌரவ பேராசிரியர்கள் இருக்கிறார்கள். மீதி 48 பேராசிரியர்கள் பணியிடம் காலியாகுது. தமிழ் தமிழ் என்று இன்றைக்கு அரசியல் செய்து கொண்டிருக்கிற, வியாபாரம் செய்து கொண்டிருக்கிற தமிழகத்துடைய முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினுடைய ஆட்சியில இன்றைக்கு இந்த கல்லூரியில தமிழ் பேராசிரியர் 3 பேராசிரியர் பணியிடம் காலியாகுது. ஆங்கில பேராசிரியர் வந்து 8 பேர் காலியா இருக்கிறது. ஜுவாலஜி பாடப்பிரிவுக்கு பேராசிரியரே இல்லை. அப்படி ஒரு கேடுகட்ட நிலைமை இன்றைக்கு இந்த அரசு இன்றைக்கு மு.க. ஸ்டாலினுடைய ஆட்சியில் இன்று உயர்கல்வித்துறையிலே இருக்கிறது என்பதை நேரத்திலே நான் தெரிவிக்கின்றேன். நானும் பலமுறை சட்டமன்றத்தில் பேசிட்டேன். பேராசிரியர் இல்லை 51 பேராசிரியர் பணியிடம் காலியாக கிடக்குது, அங்கே கல்வி நடக்கலை, ஏழை எளிய மாணவர்கள்லாம் பாதிக்கிறார்கள் என்று நான் பல முறை பேசிட்டேன். சவடங்காதில் சங்கு ஊதுன மாதிரி தான் இருக்குது. சட்டமன்றத்தில் பேசினாலும் சரி, பொது வெளியில் பேசினாலும் சரி, இந்த மாணவர்களை பற்றி, இந்த இளைஞர்களை பற்றி இந்த மு.க. ஸ்டாலினும் அவருடைய மகன் உதயநிதி ஸ்டாலினும் கவலையே படல. அந்த உயர்கல்வித்துறை அமைச்சரும் கவலைப்படல. அந்த அளவுக்கு ஒரு கேடுகட்ட ஆட்சிக்கு இந்த இளைஞர்கள் மாணவர்கள்லாம் முடிவு கட்டணும். ஏனென்று சொன்னால் இன்றைக்கு மாணவர்களை ஏமாற்றுவதற்காக இன்றைக்கு 10 லட்சம் மடிக்கணினியை நான் தருகிறேன், கல்லூரிக்கு படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு இறுதி ஆண்டிலே தருகிறேன் என்று இன்றைக்கு சொல்லியிருக்கிறார். நீட் தேர்வை ரத்து செய்கிறேன் என்று சொல்லி, கல்வி கடன் ரத்து செய்கிறேன் என்று சொல்லி பொய்யான வாக்குறுதி கொடுத்து விட்டு ஆட்சிக்கு வந்த மு.க. ஸ்டாலின் இளைஞர்களுக்கு பெரிய துரோகத்தை ஏற்றிருக்கிறார். இந்த இளைஞர்கள் மாணவர்கள் எல்லாம் வருகின்ற 2026 சட்டமன்ற தேர்தலிலே மு.க. ஸ்டாலினுக்கும் அவருடைய மகன் உதயநிதி ஸ்டாலினுக்கும் நீங்கள் தக்க பாடத்தை புகட்டணும். அது மட்டுமல்ல, இந்த கல்லூரியிலே தூய்மை பணியாளர் ஒரு நிரந்தர தூய்மை பணியாளரே இல்லை. இருக்குது 6 பேர். 6 பேர்ல 3 பேர் தான் இருக்கிறாங்க. என்னன்னு காரணம்னா, ஒருத்தருக்கு 3000 ரூபாய் சம்பளம். அந்த 3000 கூட மாசம் கொடுக்குறதில்லை. 6 மாசத்துக்கு ஒரு முறை, 4 மாசத்துக்கு ஒரு முறை, 5 மாசத்துக்கு ஒரு முறை கொடுத்தா அவன் எப்படி அந்த குடும்பத்தை நடத்துவான்? அந்த தூய்மை பணியாளருக்கு வரவங்களாம் தூய்மை பணியாளருக்கு சம்பளம் கொடுக்குறதுன்னு சொல்லி எல்லாம் நின்று போயிடுறான். ஆனால் இந்த கல்லூரி வளாகம் தூய்மை இல்லை. இங்கே பாருங்க, இந்த கல்லூரி வளாகத்தில் ஏன்னா தூய்மை இருக்குதா? கழிப்பறை தூய்மைப்படுத்தலை. இன்றைக்கு கழிப்பறையை வந்து இந்த திமுக ஆட்சியில் கழிப்பறை வந்து லீக்கேஜ், வாட்டர் லீக்கேஜ், சுவர் அப்படியே ஊறி அந்த சுவரை இடிகிற தருவாயில் இருக்குது. நான் நேரடியாக 2 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்து அதை நான் வந்து உடனடியாக சரி பண்ணணும்னு சொல்லி நான் அந்த அதிகாரத்தில் கோரிக்கை வச்சு 2 லட்சம் டெண்டர் கூட வச்சாங்க. ஆனால் டெண்டர் வச்சாங்க, அந்த பணம் என்னாச்சுன்னே தெரில. ஆனால் அந்த வேலையை செய்யலை. இன்னும் லீக்கேஜ் ஆகிட்டு அந்த கட்டடம் இடியும் தருவாயில் இருக்குது. அது இப்படிப்பட்ட ஒரு கேடுகட்ட நிலைமை இன்றைக்கு இந்த திமுக ஆட்சியிலே நடைபெற்று கொண்டிருக்கிறது. அது மட்டுமல்ல, இந்த கல்லூரியிலே தமிழ், இங்கிலீஷ், மேக்ஸு, கம்ப்யூட்டர் சயின்ஸ் இதில் வந்து எல்லா பேராசிரியரும் ஃபுல்லி குவாலிஃபைடு மேற்பார்வையாளர் இருக்கிறாங்க. இந்த கல்லூரியில் பிஹெச்டி கொண்டு வரணும். இங்கே இருக்கக்கூடிய ஏழை எளிய மாணவர்கள் எல்லாம் டாக்டரேட் படிக்கணும், பிஹெச்டி கொண்டு வரணும்னு சொல்லி தொடர்ந்து நான் சட்டமன்றத்தில் வலியுறுத்தி வரேன். நான் 5 வருஷமும் தொடர்ந்து நான் சட்டமன்றத்தில் குரல் கொடுத்துன்னு வரேன். ஆனால் ஒவ்வொரு முறையும் அந்த உயர்கல்வித்துறை அமைச்சர் பதில் சொல்லும்போது என்ன சொல்கிறாருன்னு சொன்னால், உடனே அடுத்த ஆண்டு பிஹெச்டி துவங்கப்படும், அடுத்த ஆண்டு பிஹெச்டி தொடங்கப்படும், அல்வா குத்தினே இருக்கிறாங்க. இது வரைக்கும் தொடங்கினதாக காணும். ஆக உடனடியாக அந்த கல்லூரியில் இந்த பிஹெச்டி தொடங்கணும். அது மட்டுமல்ல, நம்முடைய எடப்பாடியார் அவர்கள் இன்றைக்கு இந்த உறுப்பு கல்லூரியாக, பல்கலைக்கழக உறுப்பு கல்லூரியாக ஆரம்பித்த இந்த கல்லூரியை அரசு கல்லூரியாக தரம் உயர்த்தினார். அரசு கல்லூரியாக தரம் உயர்த்தி இன்றைக்கு இந்த கல்லூரியிலே இருக்கக்கூடிய அலுவலர்கள், பேராசிரியர்கள்லாம் அவங்க வந்து பல்கலைக்கழக ஊழியர்களா இல்லை அரசு ஊழியர்களா, இந்த குழப்பத்தில் இருக்கிறாங்க. இந்த குழப்பத்தை கூட இன்றைக்கு இந்த விடியா திமுக ஆட்சியில் இருக்கிற உயர்கல்வித்துறை அது முடிவெடுக்காமல் இன்றைக்கு எல்லாம் இந்த உயர்கல்வித்துறையை புரட்சித் தலைவர் அம்மா அவர்கள் திமுக ஆட்சியிலே 28% இருந்த உயர்கல்வியை அம்மா அவர்களும் எடப்பாடியார்களும் சேர்ந்து 53% தமிழ்நாட்டுக்கு உயர்த்திய பெருமை அம்மாவும் அண்ணன் எடப்பாடியாரை சாரும். ஆனால் இன்றைக்கு இந்த உயர்கல்வித்துறை இன்றைக்கு மிக கேடுகட்ட நிலையிலே இருக்கிறது. அதே போல் இன்றைக்கு ஒரு ஆய்வகத்தை கட்டியிருக்கிறார்கள். திமுக ஆட்சியிலே ஆய்வகத்தை கட்டியிருக்கிறார்கள். அது பல முறை நான் ஆய்வு மேற்கொண்டேன். அதில் இன்றைக்கு அந்த ஆய்வகம் கட்டி முடிக்கப்பட்டிருக்கிறதான ஆய்வகம் பயன்பாட்டிற்கு வரவில்லை. அந்த ஆய்வகத்துக்கு மின் இணைப்பு இல்லை. அந்த ஆய்வகத்திற்கு தண்ணீர் வசதி ஏற்படுத்தி தரவில்லை. அந்த ஆய்வகத்துக்கு உபகரணங்களை கொடுக்கவில்லை. இது 3 கொடுக்காததால் அந்த
ஆய்வகம் என்று பேருக்குத்தான் இருக்கிற தவிர இங்கே இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு அது பயனளிக்கவில்லை என்பதையும், அதே போல் இங்கே இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு கழிப்பறை வசதி இல்லை. இந்த கழிப்பறை வசதியை உடனே ஏற்படுத்தி தர வேண்டும். அதே போல் இன்றைக்கி ஸ்டாஃப்ஸு அலுவலர்கள் கூட 9 பேர் காலியாகிறாங்க. 9 பேர் காலி பணியிடமாக இருக்கிறது. அதே போல் இன்றைக்கு இந்த கல்லூரியிலே படிக்கக்கூடிய மாணவர்கள், ஏழை எளிய மாணவர்கள், அரக்கோணத்திலிருந்து வருகிறவர், சோழிங்கிலிருந்து வருகிறவர், தக்கோலத்திலிருந்து வரக்கூடிய பேருந்துகள் எல்லாம் 10 மணிக்கு தான் வந்து கல்லூரி. ஆனால் 10:30 மணிக்கு தான் எல்லா பஸ்ஸும் வருது. ஒரு பீரியடு வந்து அந்த மாணவர்களால் படிக்க முடியவில்லை. அந்த ஏழை எளிய மாணவர்களுக்கு 10 மணிக்கு இங்கே பஸ் வரணும். அதுக்கு அந்த வசதியை இந்த விடியா திமுக ஆட்சி ஏற்படுத்தி தரணும். முடியாமல் மாணவிகள் எல்லாம் தவிக்கிறார்கள். ஆகவே 3:30 மணிக்கு மேலே தான் இங்கே வந்து பஸ் வரணும். அதற்கு இந்த விடியா திமுக ஆட்சியிலே நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று இந்த நேரத்திலே கேட்டுக்கொள்கிறேன். அது மட்டுமல்ல, இந்த கல்லூரியிலே 1300 ஏழை மாணவர்கள், எல்லாம் கிராமப்புறங்களிலிருந்து ஏழை குடும்பத்தை சேர்ந்த மாணவர்கள் இங்கே வந்து படிக்கிறாங்க. இங்கே படிக்கிற போது இவர்களுக்கு மதிய உணவு 3:30 மணிக்கு தான் காலேஜ் விடுறாங்க. அவங்களுக்கு மதிய உணவுனா இங்கே பக்கத்தில் ஹோட்டல் வசதி இல்லை. ஹோட்டலில் காசு கொடுத்து வாங்கி சாப்பிட்ற அளவுக்கு வசதி வாய்ப்பும் இல்லை. ஆகவே இங்கே நாங்கள்லாம் வரும்போது ஆய்வுக்கு வரும்போது நம்முடைய ஊராட்சி மன்ற தலைவரை எல்லாம் கூப்பிட்டு இந்த கல்லூரியில் ஒரு மகளிர் சுய உதவிக் குழு சார்பாக ஒரு மலிவு விலையிலே இந்த பள்ளியில் படிக்கக்கூடிய, இந்த கல்லூரியிலே படிக்கக்கூடிய மாணவிகளுக்கெல்லாம் மலிவு விலையில் ஒரு மதிய உணவு கொடுக்கலாமேன்னு சொன்னதுக்கு நம்முடைய ஊராட்சி மன்ற தலைவர், எங்களுடைய ஒன்றிய செயலெல்லாம் சேர்ந்து இங்கே இருக்கக்கூடிய ஆதிராடு, நம்முடைய ஆட்டுப்பாக்கம் ஆதிராட காலையில் இருக்கக்கூடிய அந்த மகளிர் சுய உதவிக் குழு அழைத்து அவங்களுக்கு வந்து இந்த கல்லூரி நிர்வாகமும் அவர்களுக்கு அனுமதி கொடுத்து, அங்கே இருக்கக்கூடிய தமிழ்நாடு மகளிர் வாழ்வாதார இயக்கமும் அவர்களுக்கு அனுமதி கொடுத்து இந்த கல்லூரியிலே ஒரு சின்ன கேன்டீன், பாவம் அவங்க கேன்டீன் அமைக்கிறதுக்கு கேன்டீன் அமைச்சு அதை வந்து மாணவர்களுக்கு கொடுக்கணும்னு சொல்லி அந்த கேன்டீன் பண்ணி துவங்கினாங்க. ஆனால் துவங்கும்போது அதுக்கு அந்த இதுக்கு பிளாட்டில் பர்த்தி கொட்டுறதுக்காக, அந்த கட்டடத்தில் ஷெட்டுக்கு பர்த்தி கொட்டுறதுக்காக எதிரே அந்த ஐவிஎஸ் நம்ம அந்த எதிரே இருக்கக்கூடிய அந்த பிளே கிரவுண்டு 7 ஏக்கர் வந்து இந்த கல்லூரிக்கு சொந்தமானது. 7 ஏக்கர் இந்த விளையாட்டுக்காக நாங்கள் அங்கே ஒதுக்கி வச்சுருக்கிறோம், விளையாட்டு கிரவுண்டுக்காக. அந்த கிரவுண்டு கூட இந்த ஒரு நம்ம உதயநிதி ஸ்டாலின் விளையாட்டுத்துறை அமைச்சர், துணை முதலமைச்சர்ன்றாரு, தொகுதிக்கு ஒரு விளையாட்டு அரங்கத்தை நான் கொண்டு வந்துடுவேன்னு சொல்லி தேர்தல் அறிக்கையிலையும் கொடுத்தாங்க. அவர் அமைச்சராக பொறுப்பேற்றோடனே நான் தொகுதிக்கு ஒரு விளையாட்டு அரங்கம் என்ன கேட்டாங்க, உங்கள் தொகுதிக்கு ஒரு விளையாட்டு அரங்கம் கொடுக்குறேன், எந்த இடத்த சொல்லுவேன். நான் இந்த கல்லூரி எதிரே 7 ஏக்கர் நிலங்குது, இதான் எடுத்து கொடுத்தோம், பேப்பர்லாம் எடுத்து கொடுத்தோம், எல்லாத்தையும் எடுத்து கொடுத்தோம். அது போனதோட சரி, அது போய் தூங்கி கிடக்கு. அதில் கூட ஒரு விளையாட்டு மைதானத்தை இன்றைக்கி இந்த விளையாட்டு மைதானம் அமைச்சிருந்தால் அந்த கல்லூரி மாணவர்கள்லாம் விளையாட்டு வீரர்களாக இருப்பாங்க, இந்த தொகுதியில் நிறைய பேர் விளையாட்டு வீரர்களாக இருப்பாங்க. அதையும் செய்யலை. அதில் அந்த பள்ளத்தில் வந்து இந்த குப்பைகளை எடுத்து கொட்டி வச்சுக்கிறாங்க. அந்த குப்பை மண் எடுத்துன்னு வந்து இங்கே தான் கொட்டினாங்க. அந்த மகளிர் சுய உதவிக்குழு ஷெட்டுகளை போட்டாங்க. அது பொது நலத்துக்காக பயன்படுத்திருக்கிறாங்க. எந்த திருடும் நடக்கலை. ஆனால் இந்த போலீஸ் வந்து உடனே ஓடியாந்து அந்த டிராக்டரையும் ஜேசிபி எடுத்து வச்சுட்டாங்க. இன்றைக்கி வந்து ஒரு வாரமாக அந்த மகளிர் சுய உதவிக்குழு அந்த ஷெட்டு கட்ட முடியாமல் போயிட்டாங்க. இன்றைக்கி ஒரு வாரமாக அந்த நேரம் ஆரம்பிச்சிருப்பாங்க. இந்த ஏழை மாணவர்கள்லாம் மதிய உணவு சாப்பிட்டு படிச்சிருப்பாங்க. அத்தையும் இந்த அரசாங்கம் வந்து திமுக ஆட்சியில் கேட்டு இதை கூட இந்த மாவட்டத்துடைய அமைச்சர் காந்திக்கு காதுக்கு போதா, கண்ணுக்கு தெரியுதான்னு தெரியல. இது கூட பார்த்து இதெல்லாம் ஒரு நல்ல காரியத்துக்கு தானே, அந்த ஷெட்டு கட்டுறதுக்கு தானே, அதுவும் கல்லூரி வளாகத்திலே இருக்கிற அந்த குப்பை மண்ணு தானே எடுத்துன்னு போட்டுருக்கேன். அது ஏன்னா போய் இங்கே வந்து ஜேசிபியும் டிராக்டரை எடுத்துகிட்டு போய் அந்த மகளிர் சுய உதவி குழுக்கு உதவி செய்தவங்களுக்கு போய் நீயா போய் எடுத்துன்னு வச்சுக்கிட்டு ஒரு வார்த்தை கூட அந்த காந்தியும் கேட்கல, இங்கே இருக்கிற திமுக காரணம் கேட்கல, யாருமே கேட்கல. இந்த மாணவர்களை பற்றி அவங்க சிந்திக்கவே இல்லை. ஆகவே இன்றைக்கு நான் கேட்குறேன், இன்றைக்கி வந்து இந்த டிராக்டரையும் ஜேசிபியும் பிடிச்சமான போலீஸை கேட்குறேன். ராத்திரி இதே ஆட்டுப்பாக்கத்தில் இது டிரான்ஸ்ஃபார்மரில் வந்து காப்பர் தேடி போட்டான். போய் அங்கே போய் முதல்ல அதை கண்டுபிடிங்க. ஏற்கனவே 6 டிரான்ஸ்ஃபார்மர் 8 டிரான்ஸ்ஃபார்மரில் காப்பர் திருடி போட்டான். டிரான்ஸ்ஃபார்மரே உடைக்கிறான். கரண்ட்டுக்கு உடச்சி கரண்ட் இருக்கிற டிரான்ஸ்ஃபார்மர்லேயே வந்து காப்பர் தேடி போகிறான். அதை கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த திராணி இல்லை இந்த போலீஸுக்கு. அதை விட்டுட்டு இங்கே ஏதோ மகளிர் சுய உதவிக்குழு இந்த கல்லூரி மாணவர்களுக்கு மலிவு விலையில் உணவு கொடுக்கலாம், அவங்க பசி ஆத்திரம் நல்லா படிக்கட்டும் குழந்தைங்கன்னு சொல்லிட்டு பாவம் அவங்க ஒரு முன்னெடுப்பு பண்ணாங்க. அதை வந்து அதில் அந்த பயன்படுத்தின அந்த ஜேசிபியையும்
அந்த டிராக்டரையும் பிடிச்சி போய் ஸ்டேஷனில் வச்சு 3 நாளாக அந்த மகளிர் சுய உதவிக்குழு ஆதிராவிட மகளிர் சுய உதவிக்குழு மகளிர்களை இன்றைக்கி வாட்டி வலிச்சுங்கிறாங்க போலீஸ். அதனால் இந்த போலீஸுக்கும் கண்ணு தெரியல, இந்த மாவட்ட ஆட்சித்தலைவருக்கும் கண்ணு தெரியல, இந்த மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளருக்கும் கண்ணு தெரியல, எதுக்கு என்னென்ன நடவடிக்கை எடுக்குன்னு இல்லாமல் இன்றைக்கு இந்த மு.க. ஸ்டாலினுடைய ஆட்சியில் எல்லாமே செயலிருந்து போச்சு. இதுக்கு முடிவு கட்டுற நாள் 2026 சட்டமன்ற தேர்தல். அந்த 2026 சட்டமன்ற தேர்தலில் இந்த மாணவர்கள் ஏமாறக்கூடாது, இளைஞர்கள் ஏமாறக்கூடாது. ஏமாறாமல் இன்றைக்கு உண்மையாக இன்றைக்கு இளைஞர்களுக்கும் மாணவர்களுக்கும் உழைக்கக்கூடிய இயக்கம் நம்முடைய அதிமுக. இன்றைக்கு இந்த கல்லூரி நம்ம நெமிலி ஒன்றியத்தில் இருக்குது. இதுக்கு ஒரு திறன் மேம்பாட்டு பயிற்சி இங்கே ஆரம்பித்திருந்தா இன்னைக்கு நம்ம பணப்பாக்கத்தில் இந்த நெமிலி ஒன்றியத்தை சேர்ந்த பணப்பாக்கத்தில் நெடும்புலியில் இன்றைக்கு சிப்காட்டு அது புரட்சி தலைவர் அம்மா அவர்கள் 1200 ஏக்கர், எடப்பாடியாரும் 1200 ஏக்கர் எடுத்து கொடுத்தாங்க. இன்றைக்கி அங்கே டாட்டா கம்பெனி வந்திருக்குது. திமுக ஆட்சியில் இன்றைக்கி டாட்டா கம்பெனி வந்திருக்குது. அந்த கம்பெனியில் இன்றைக்கி 500 பேர் எடுத்துருக்கிறான். ஆனால் அந்த 500 பேரில் ஒரு ஆள் கூட நம்ம கல்லூரியிலே படிக்கக்கூடிய ஒரு மாணவனை கூட அங்கே எடுக்கலை. அப்போ இந்த நெமிலி ஒன்றியத்தில் ஒரு டாட்டா நிறுவனம், அந்த நெமிலி ஒன்றியத்தை சேர்ந்த அந்த இடம், இதே நெமிலி ஒன்றியத்தை சேர்ந்த ஒரு கலைக்கல்லூரி, இந்த கலைக்கல்லூரியில் படிக்கக்கூடிய ஒரு மாணவனுக்கு கூட ஒரு டாட்டா கம்பெனியில் ஒரு வேலை கிடைக்கலாம். என்ன அர்த்தம்? இந்த ஆட்சி சரியில்லை, இந்த ஆட்சியினுடைய இந்த மாவட்டத்துடைய அமைச்சர் சரியில்லை, இந்த மாவட்ட நிர்வாகம் சரியில்லை. அதனால் இன்றைக்கு இந்த கல்லூரியில் இன்றைக்கி திறன் மேம்பாட்டு பயிற்சி ஏற்பாடு செய்து அதை பிளேஸ்மெண்ட் வச்சு டாட்டா கம்பெனியா வாடாங்க இங்கே கல்லூரியில் எங்கள் நெமிலி ஒன்றியம் எங்களுடைய மண், நாங்கள் இந்த மண் இயற்கை வளத்தை இழந்திருக்கிறோம், வாழ்வாதாரத்தை இழந்திருக்கிறோம், உங்களுக்கு இந்த கம்பெனி வரத்துக்கு எங்களுக்கு சுற்றுச்சூழல் இங்கே பாதிக்கும், எங்களுக்கு மாணவர்களுக்கு பாதிக்கும், இந்த மாணவர்களுக்கு வேலை வாய்ப்பு கொடு, டாட்டாவில் இந்த நெமிலி ஒன்றியத்தில் இருக்கிறவங்களுக்கு 50% மாணவர்களுக்கு வேலை வாய்ப்பு கொடு சொல்கிறதுக்கு நாதி இல்லை. இன்றைக்கி திமுக இருக்கிற அமைச்சருக்கு நாதி இல்லை, இந்த மாவட்ட நிர்வாகத்துக்கும் நாதி இல்லை, அங்கே வேலை வாய்ப்புத்துறை அமைச்சராக இருக்கிற அவங்களுக்கும் நாதி இல்லை, முதலமைச்சருக்கும் நாதி இல்லை. ஆக இந்த டாடா கம்பெனி என்ன பயன்? இந்த நெமிலி ஒன்றியத்தில் டாடா கம்பெனி இந்த பகுதி மக்களுக்கு என்ன பயன்? இதுக்கெல்லாம் முடிவு கட்டுற காலம் அதிமுக ஆட்சி வரணும். அதிமுக ஆட்சி வந்தால் இந்த கல்லூரியில் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு இந்த டாடா கம்பெனி இந்த சிப்காட்டிலே வரப்போகிற தொழிற்சாலைகளும் வேலையை பெற்று தருவோம் என்பதை இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். ஆக மாணவர்கள் விழிப்பாக இருக்க வேண்டும். வருகின்ற சட்டமன்ற தேர்தலிலே எடப்பாடியார் அவர்கள் ஒரே ஒரு கருத்தை மட்டும் நான் சொல்லி விடைபெறுகிறேன். இந்த ஏழை எளிய அரசு பள்ளியிலே படிக்கக்கூடிய ஏழை எளிய குடும்பத்தை சேர்ந்த மாணவர்கள் எல்லாம் மருத்துவராக வர வேண்டும் என்று சொல்லி கனவு கண்டு கொண்டிருந்தார்கள். அந்த கனவை நினைவாக்கி 7.5% இடஒதுக்கீட்டை கொண்டு வந்து இன்றைக்கு 4000 டாக்டர்களை அரசு பள்ளியிலே அரசு உதவி பெறும் பள்ளியிலே படிக்கக்கூடிய ஏழை மாணவர்களை உருவாக்கிய பெருமை எடப்பாடியாரை சாரும். இதை மாணவ சமுதாயம் சிந்திக்க வேண்டும். மாணவ சமுதாயம் சிந்தித்து அண்ணன் எடப்பாடியார் அவர்களை மீண்டும் தமிழகத்தினுடைய முதலமைச்சராக ஆட்சி கட்டிலே அமர வைக்கின்றவரை மாணவர்கள் ஓயாமல் நீங்கள் உழைக்க வேண்டும். சிந்தித்து நீங்கள் இந்த தேர்தலிலே செயல்பட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது அம்மா இணையதள தொலைக்காட்சியை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல்